ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த மாதத்தோட மந்த்லி ப்ராஃபிட், இந்த மாதம் தான் மார்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் நம்ம ஃபெப்ரவரி மாதத்தோட மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் கம்ப்ளீட்டாகவும் நம்ம ட்ரேட் பண்ணல. நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்மளோட ப்ராப்பர் அந்த இண்டிகேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் நமக்கு எப்போ கன்வின்சிங்காக இருக்கோ, மார்க்கெட் மேலே போகுது இல்லை கீழே வரப்போகுதுன்னு நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேடே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம நிறையா ட்ரேட்ஸ் பண்ணல. நம்ம மேபி ஒரு 6 to 7 ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம் எவ்வளோ ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோட பேசிக் இன்டென்ஷன். ஸோ நான் இப்போ இந்த கன்சோல் பேஜ் ஆல்ரெடி நான் இருக்கிறேன். ஸோ கன்சோல் பேஜில் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்ஷன் போய்க்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கமாடிட்டிஸு டேட் ரேஞ்ச் வந்து நான் ஃபெப்ரவரி 1லேருந்து ஃபெப்ரவரி 28 வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட்ஸ் நம்ம எவ்வளோ நாள் எந்த நாள் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 7 டேஸ் நம்ம வந்து ட்ரேடிங் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ட்ரேட் 7 டேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 7 டேஸ் நம்ம பண்ணதோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட் தான், எதுவுமே வந்து லாஸ் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ தட் இண்டிகேட்ஸ் நம்ம ப்ராஃபிட். நம்ம பண்ண 7 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம், 7 ட்ரேட்ஸுமே நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அதில் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13,450 ரூபா கிட்ட நமக்கு ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. அண்ட் ப்ரோக்கரேஜஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்கரேஜஸ் அண்ட் டாக்ஸஸ், மற்ற டாக்ஸஸும் சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு 1,430 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து டாக்ஸஸ் மட்டும் போயிருக்குது. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 1,400 ருபீஸ் போயிருக்குது. ப்ளஸ் நம்மளோட நெட் ரியலைஸ் ப்ராஃபிட், அதாவது நம்ம கைக்கு நமக்கு வர கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 12,000 ரூபா கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ 11 ருபீஸ், தட் இஸ் ஃபைன். ஸோ நமக்கு வந்து ஒரு 12,000 ருபீஸ் நமக்கு இந்த மாதம் மட்டுமே, நம்ம ஜஸ்ட் ஒரு 7 டேஸ் மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம 12,000 ருபீஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சம்வேர் நம்ம 2 lakhs கூட எக்ஸாக்டாக வச்சில்ல. நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா வந்து சம்வேர் 185 1,90,000 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 lakhs நம்ம 2 lakhs 1,000 ருபீஸில் நம்ம இருக்கிறோம். பட் ஆனால் நம்ம இந்த மந்த்தை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணல, சம்வேர் அட் 189 அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 12,000 கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% கிட்ட நமக்கு கிடைச்சிருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஒரு 2 lakhs, ஸோ தோராயமாக 2 lakhs நம்ம எடுத்துக்கிட்டா கூட 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 12,000 இஸ் க்ளோஸ் டு 6% ஆஃப் தி மார்ஜின். ஸோ எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இது வந்து இந்த மாதத்தோடு இல்லைங்க, நம்ம கடந்த 2 monthsையும் பார்த்துருவோம் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் இந்த வருஷம். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஃபெப்ரவரி 28 வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஜனவரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ட்ரேட் போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. 1 2 3 4 5 6 7 7 4 11, மொத்தம் நம்ம 11 ட்ரேட்ஸ் நம்ம ஜனவரி மாதம் பண்ணியிருக்கோம். ஃபெப்ரவரி மாதம் 7 ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நெவர்த்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 25,400 கிட்ட வந்திருக்குது. ஸோ அகைன் அது ஸ்பிளிட் அப் பண்ணால் கூட வந்து மந்த்லி ஒரு 12,500 மாதிரி தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் மந்த்லி 12,000 ருபீஸ் வித் 2 lakhs ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ட்ரேட் நான் அப்படி பண்ணலை. நான் ஜஸ்ட் வித் பேசிக் மை ஓன் அனாலிசிஸ் அண்ட் மை ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து பண்ணுறதுனால எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஹோப் ஐ கேன் டேக் இட் டு நெக்ஸ்ட் மந்த். இந்த மாதம் மார்ச் மாதத்துக்கும் ஐ ஹோப் ஐ கேன் டேக் இட். லெட்ஸ் சி எப்படி போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நம்ம மார்ச் மாதத்தோட முடிவில் மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் வீடியோ எடுத்து போடும்போது கண்டிப்பாக நம்ம அதில் பார்ப்போம் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு கமாடிட்டி செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணதில் வந்துட்டு 2 மாதத்துக்கு சேர்த்து 25,000 கிடைச்சிருக்குது வித் நோ லாஸ். அண்ட் ஃபெப்ரவரி மாதத்துக்கு மட்டும் நம்ம கிடைச்ச ப்ராஃபிட் 12,000 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், அந்த என்ன அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது நான் என்ட்ரி எடுக்கிற ஒவ்வொரு வீடியோலையுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள். நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் டெவலப் பண்ணுங்க. லாட் ஆஃப் பேக் டெஸ்டிங் பண்ணுங்க, ஓன் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுங்க. எஸ் யூ கேன் ரிலை ஆன் அதர் பீப்புள். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா கண்டிப்பாக லாட் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணுங்க அண்ட் டெவலப் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன், இன்சிஸ்ட் பண்ணுவேன். அண்ட் எஸ்
ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.